வணக்கம் மக்களே. ஐபிஎல் சிஎஸ்கே எம்ஐ அந்த மேட்ச் முடிஞ்சதுங்க. அந்த சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் இருக்கும், அந்த வைபம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் ஒரே ஒரு குறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நாங்கள் இருந்த பிளாக்ல வந்து டின்னரு சரியாகவே இல்லைங்க. வெறும் ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இதுதான் இருந்தது. கொலை பசியாக இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பசியை தீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணாங்க. கோகோ குடிச்சு வயிறும் ரொம்பி போச்சு. ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, டிஎல்எஃப் நைட் பிரியாணி இருக்குன்ற நம்பிக்கையோடு போனோம். ஆனால் சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சண்டேல வந்து அந்த பிரியாணி இருக்குமான்றது வந்து டவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் போய் பார்த்தா பிரியாணி இருந்ததுங்க, கூட்டமும் இருந்தது, டபராவும் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இறக்குனாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கடவுளே, எத்தனை ஆண்டுகள் இங்கே வந்து பார்த்தா பிரியாணி அடின்னு அடிச்சுட்டே இருக்காருங்க. காலி ஆச்சுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வந்து பார்த்துட்டோம் முன்னாடியே பிரியாணி வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு. முட்டையும் கொட்டுறாங்க, பிரியாணியும் கொட்டுறாங்க. வேறு லெவலுங்க. 12 மணிக்கு மேலே வந்து பிரியாணி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பி போகிற இடம் இந்த இடங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னு நினைக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோவை பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நீங்கள் கூட்டத்தை பாருங்கள். சீட்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. நாங்கள் ஆனால் முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் காரில் வந்தோம். சிலர் வந்து மெட்ரோவில் வருவாங்க, சிலர் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு பிடிச்சி வருவாங்க. இதுதாங்க டிஎல்எஃப் நைட் பிரியாணி. நம்ம ஒரு டிஎல்எஃப் பக்கத்துலேயே இருக்குது. பிரியாணி வாங்கிட்டு உக்காந்துட்டாங்க. சீட்டு கிடையாது, பெரிய விஷயம். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே நின்று சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்போ வந்து ஒரு கடையை போட்டாங்க, நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம். எனக்கு அதை பார்த்தோன்னே உடனே சாப்பிடணும் போல் தோணலைங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு எத்தனை பீஸ் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பைட் போனேன். அருமையாக இருந்தது. சரி, நம்ம அப்படியே வந்து கத்திரிக்காயும் ஆனியன் பச்சடியும் வச்சு சாப்பிட்லான்ட்டு அப்படியே அதில் போனோங்க. அதுக்குள்ளே ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க. இடம் காலியாக இருக்கே, உட்காரலாமான்ட்டு. நம்ம சதீஷ் தான் கேமராமேனு. அவர் தான் எடுத்துகிட்டு இருந்தார், ரசிச்சுட்டு இருந்தார் உண்மையாக சொல்ல போனோன்னா. ஏன்னா நான் அவ்வளோ பசியில் வந்து இருந்தேன். அருமையாக இருந்தது. அது முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. நிறைய கூட்டம். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ், சின்ன சின்ன பொண்ணுங்களாம் நிறைய பேர் வராங்க. அந்த டைமுக்கு 12 மணிக்கு மேலே வந்து கூட்டம் ஒரு ஃபுட்டுக்காக வர்றது வந்து மற்ற இடத்துல எப்படின்னு தெரில. இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க. என்னால் நம்பவே முடியல. நான் வந்து கீழே இறங்கிட்டேன், சாப்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். திரும்ப வந்துட்டு போய் வீடியோ எடுக்கலாம், அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள் அந்த கூட்டத்தை. எல்லா சீட்டும் ஃபுல்லுங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைனில் நிற்கிறாங்க. எல்லாமே வந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா என்னன்னு தெரியல, ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களா அது நமக்கு தெரியல. ஆனால் சிஎஸ்கே மேட்ச் முடிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்குள்ளே இன்னொரு பிரியாணி டபரை ஏறிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம் டு பூந்தமல்லி லெஃப்ட் சைடில் இருக்கும். டிஎல்எஃப்லேருந்து லெஃப்ட் சைடில். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு பிரியாணி கடை இருக்கும், ஸ்டார் பிரியாணி. அங்கே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. கூட்டம் எல்லாமே வந்து போகிற இடம் ஒரே ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎல்எஃப் நைட் பிரியாணி. கூட்டத்தை வந்து நீங்களே பார்க்கலாம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.